ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் மற்றும் சமையல் குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிப் நம்பர் 1 என்னான்னு பார்த்துக்கலாம். நம்ம எல்லாமே இட்லி தோசைக்காக மாவு அரைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் இட்லி நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. மாவு அரைக்கும் பொழுது இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி மாவு அரைச்சிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி எடுத்து அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சாலும் சரி, இல்லை தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்லைங்க. அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கும் பொழுது மாவு சூடாகாது. ஏன்னா நம்ம மிக்ஸி கிரைண்டர் எது யூஸ் பண்ணாலும் மாவு சீக்கிரமாகவே சூடாயிடும். அதே போல் அரைச்சி இந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இந்த மாவு இந்த வெயில் காலத்தில் சீக்கிரமாகவே பொங்கி வழிஞ்சிடுது. அதனால் மாவை உப்பு போடாமல் கலக்கும் பொழுது ஒரு கரண்டியால் கலக்கிக்கலாங்க. கையில் கலக்கும்போது சீக்கிரமாகவே அது பொங்கிடும், புளிச்சிடும். உப்பு நம்ம தேவைப்படும் பொழுது மாவை எடுத்து வெளியே வச்சுட்டு அதோட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவு ரொம்பவும் பொங்கி வழியாமல் புளிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப் சொல்ல போகிறேங்க. நம்ம எல்லாருமே வெத்தலை வச்சுருப்போம். பெரியவங்க இருந்தாங்கன்னா இல்லை பூஜைக்கு கூட யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நமக்கு கடையில் கிடைக்கும். எல்லா கடையிலுமே இந்த வெத்தலையை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இலையோட பின்புறம் எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு நம்ம 1-2 வெத்தலை எடுத்துக்கலாம். அதோட காம்போடு இருக்கணும். அந்த காம்பு மாவுக்குள்ளே போகிற மாதிரி இலையை வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி திருப்பி வச்சாலும் சரி, ஆனால் அந்த காம்பு மாவில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும் பொழுது மாவு சீக்கிரம் பொங்காது, புளிச்சு போகாது. இந்த மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு கலக்கும் பொழுது கையால் கலக்காதீங்க. கையில் கலக்கினா சீக்கிரமாகவே பொங்கிடும், புளிச்சு போயிடும். கரண்டி யூஸ் பண்ணி கலக்குங்க. அரைக்கும் பொழுதும் ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ டிப் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பிரியாணி செய்கிறோம். ஆனால் சில டைம் குழஞ்சி போயிடுது. இது குழஞ்சி போகாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். இப்போ நான் அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன், பாஸ்மதி அரிசியை. இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்குறேன். இந்த நெய்யில் நம்ம நல்லா கழுவி தண்ணியை வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ரொம்ப மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சு லேசாக இதில் வறுத்து எடுத்துக்கலாம். வெயிலெல்லாம் காய வைக்காதீங்க. தண்ணியை நல்லா வடிய விட்டால் போதும். நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம இந்த அரிசியை ஊற வச்சுட்டு பிரியாணி செஞ்சுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் பாருங்கள். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்துருக்கிறேன்னு: புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கசகசா எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை வச்சுருப்போம். இல்லைன்னா பிரியாணி பவுடரெல்லாம் யூஸ் பண்ணுவோம், கரம் மசாலா எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கும் பொழுது இந்த மாதிரி சேர்த்து இந்த பிரியாணி செய்யும் பொழுது நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வெங்காயம், அதே மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வாங்கி இந்த மாதிரி பாஸ்கெட்ஸில் வைப்போம். ஒரு சில டைமில் ஒரே பெரிய பாஸ்கெட்டில் இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி போடும் பொழுது நமக்கு அந்த உருளைக்கிழங்கில் நல்லா அந்த முளைக்கட்டி வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. உருளைக்கிழங்கு மற்றதெல்லாம் இப்போ நம்ம முளைக்கட்டின தானியங்களெல்லாம் சாப்பிட்றோம், நல்லது. ஆனால் இந்த மாதிரி முளைச்சி வர்ற உருளைக்கிழங்கை நம்ம சாப்பிடக்கூடாது. அது உடம்புக்கு நல்லதில்லை. அது ஏன்னா நம்ம வெங்காயத்தோடு வைக்கிறதுனால தான் அதிலிருந்து வர்ற ஒரு கெமிக்கல் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் எப்போவுமே தனித்தனியாகவே வைங்க. அடுத்தது டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம மசால் பண்ணுறதுக்கு இல்லை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு போண்டா பண்ணுறதுக்கெல்லாம் உருளைக்கிழங்க வேக வைப்போம். வேக வச்சுட்டு நம்ம அதோட தோலை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி லேசாக கீறி விட்டுக்கலாங்க. சுற்றிலும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ தோலை எடுத்துனாலும் நிறைய அந்த உருளைக்கிழங்கோட பகுதி சேர்த்து வெளியே வந்துடும். இப்போ இந்த மாதிரி கீறி விட்ட உருளைக்கிழங்க வேக விட்டுறலாம். இது வெந்து வந்த உடனே அந்த தண்ணி ஆறட்டும். ஆறினோடனே கொஞ்சம் பச்சை தண்ணியில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுக்கும் பொழுது அந்த நம்ம ஏற்கனவே கீறி விட்டோம் இல்லைங்களா, அந்த பகுதி நமக்கு நல்லா ஓப்பனாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த தோலை எடுத்துடலாம். லேசாக கையால் வச்சு அழுத்தம் கொடுக்கும் பொழுதே அந்த தோல் வந்துடும் பாருங்கள். ஈஸியாக உருளைக்கிழங்கும் வேஸ்ட் ஆகாது. தோல் எடுக்கவும் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மாதிரி எடுக்கும்பொழுது பொடி மாசெல்லாம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்கள். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது டிப் நம்பர் 5ல் சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தான் செஞ்சு காமிக்கிறேங்க நான். இந்த மாதிரி முளை கட்டின பாசிப்பயிர் வச்சு ஒரு அருமையான ஒரு குழம்பு சைட் டிஷ்னு சொல்லலாம், அதுதான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த முளை கட்டின பாசிப்பயிரை இட்லி தட்டில் வச்சு நான் வேக வச்சு எடுக்க போகிறேங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இட்லி வைக்கிற மாதிரி, இட்லி எப்படி அவிக்கிறோம் அதே மாதிரியே வச்சு எடுத்தால் பொழுதும். இதை ஏற்கனவே நம்ம ஊற வச்சு தான் முளைக்கட்டை வச்சுருக்குறோம். குக்கரில் ஒரு சின்ன துண்டு எலுமிச்சத்தோல் போட்டிருக்கிறேன், ஏன்னா அந்த கரை பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ இந்த பாசிப்பயிரை வச்சு மூடியாச்சு. வெயிட் போட வேண்டாம், குக்கரோட வெயிட் விசில் போட வேண்டாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு சேர்த்துருக்கிறேன், கொஞ்சமாக ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பாசிப்பயிறு கொண்டக்கடலை எல்லாம் ஊற வச்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், நான் எப்போவுமே துருவி தான் சேர்ப்பேங்க. லேசாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வெங்காயம் எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், இதோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா உங்களுக்கு வேணும்னா சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு திக் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பயிறு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பாசிப்பயிரை இதோட சேர்த்துக்கலாங்க. முளைக்கட்டின பாசிப்பயிறு ஆனதுனால, ஏற்கனவே ஊறினதுனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ஏன்னா ஸ்ப்ரவுட்டட் ஆனதுனால. நீங்கள் இது 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க, ஸ்ப்ரவுட் பண்ணதை. அதனால் வீக்கெண்டில் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டேன் நான். நம்ம சூப்பரான ஒரு ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லேசாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம் மேலால். கடைசியில் ஒரு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சேன். நல்லா சூப்பராக திக்கான ஹெல்த்தியான சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.